Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.10 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.11 பார்க்கலாம். பாங்க. Find the GCD of 6x cube minus 30x square plus 60x minus 48 and 3x cube minus 12x square plus 21x minus 18. இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் GCD கண்டுபிடிக்க சொல்லிருக்கான். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க givenல பாலினாமியல் எப்படி இருக்கு? எனக்கு எல்லாமே இந்த பாலினாமியல்ல உள்ள எல்லாமே 6 மல்டிபிள்ஸா இருக்கு. அப்ப நான் இந்த பாலினாமியல்ல இருந்து நான் 6 மல்டிபிளா காமனா எடுத்துக்கலாமா? அதாவது 6 காமனா எடுக்க போறேன். 6 மல்டிபிள்னா 6. சரியா? அப்ப 6 காமனா எடுத்தா என்ன வரும்? x cube minus 5x square plus 10x minus 8. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல x6 காமனா வெளிய எடுத்தா கிடைக்கக்கூடிய பாலினாமியல். அண்ட் இந்த பாலினாமியல்ல 3 வந்து எல்லாமே எனக்கு வந்து 3 மல்டிபிளா இருக்கனால நான் 3 காமனா எடுக்க போறேன். 3 காமனா எடுத்தா என்ன வரும்? 3 x cube minus 4x square plus 7x minus 6. அப்படினா நம்ம இந்த ரெண்டு பாலினாமியலுக்கு GCD கண்டுபிடிச்சாலே எனக்கு இந்த ரெண்டு பாலினாமியலுக்கு GCD கிடைச்சிடும். அப்போ we shall find the GCD of this and this. ஓகேவா? இப்போ நான் எதை வந்து f of x எடுத்துக்க சொல்லிருக்கேன். அதாவது இருக்க ஹையஸ்ட் டிகிரில ஓட கோஎஃபிஷியன்ட்டை செக் பண்ணுங்க. அதோட அது ரெண்டுல எந்த கோஎஃபிஷியன்ட் அதிகமா இருக்கோ அதை f of x னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த f of x தான் உள்ள போட்டுக்கணும். டிவைடெண்டா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கேன். கரெக்ட்டா? இங்க பாருங்க இதுல ஹையஸ்ட் டிகிரி 3. அப்ப x³ இங்க இருக்கு, இங்க x³ இருக்கு. ஆனா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு, இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. அப்ப 1 1ங்கறனால நான் அடுத்த லெவலுக்கு இதுக்கு அடுத்த டிகிரிக்கு போயிடும். 3 க்கு அடுத்த டிகிரி பார்த்தோம்னா 2. அப்ப இங்க வந்து x², இங்க x². இங்க -5 இருக்கு, இங்க -4 இருக்கு. -5 பெருசா -4 பெருசா? எல்லாரும் என்ன நினைப்பீங்க? -5 தான் பெருசுன்னு நினைப்பீங்க. ஆனா -5 கிடையாது. -4 தான் பெருசு. மைனஸை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் தான் பெரிய வேல்யூக்கான நம்பர். பெரிய நம்பர் வந்து சின்ன வேல்யூக்கான நம்பரா மாறும். பாசிட்டிவ்ல தான் போக போக பெருசாயிட்டே போகுமே தவிர நெகட்டிவ் சைடு போக போக சின்னமாயிட்டே போகும் இல்லையா? அப்ப -5 விட -4ங்கிறது நமக்கு பெருசுங்கறனால இதை தான் நம்ம f of x னு எடுத்துக்கணும். அப்ப f of x is equal to x³ minus 4x square plus 7x minus 6. g of x is equal to x³ minus 5x square plus 10x minus 8. ஓகேவா? இதுதான் f of x, g of x. இப்போ f of x உள்ள போட்டுக்கணும், g of x வெளியில போட்டுக்கணும். அப்ப என்ன வரும்? வெளியில வந்து g of x போட்டா x³ minus 5x square plus 10x minus 8. உள்ள என்ன பண்ணணும்னு சொன்னேன்? f of x, x³ minus 4x square plus 7x minus 6. ஓகேவா? இப்போ இங்க என்ன போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உள்ள நம்பரை உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போடுங்க, வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைடருக்கு கீழே போடுங்க. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை மேல போடுங்க சொன்னேன். அப்ப x³ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ? 1 வருது. அப்போ மேல போட வேண்டிய வேல்யூ 1. ஓகேவா? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி ஒரு மெத்தட், ஒரு ட்ரிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ 1 கொடுத்துட்டோம்னா இந்த 1 இதுல உள்ள எல்லா நம்பர்னாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும்? x³ into 1 x³ minus 5x square into 1 minus 5x square 10x into 1 plus 10x minus 8 into 1 minus 8. இப்போ மைனஸ் போட்டு சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்க சொன்னேன் இல்லையா? மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்னு வந்துடும். x³ minus x³ கேன்சல் ஆயிடும். minus 4x square plus 5x square வேல்யூ என்ன? x². 7x minus 10x minus 3x minus 6 plus 8 ஓட வேல்யூ என்ன? +2. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் டேர்மை அடுத்த வேல்யூ போடணும்னா உள்ள உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். உள்ள உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எப்படி பண்ணணும்? மேலே போடணும். வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போடணும். போட்டா இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 1/x வருது. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வந்துட்டாலே நம்ம இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஃப்ராக்ஷன்ல வந்துட்டா இந்த நம்பரை வெளியில போட்டு இந்த டேர்மை உள்ள போடணும். புரிஞ்சுதா? ஃப்ராக்ஷன்ல வந்துச்சுன்னா இந்த டேர்மை உள்ள டேர்மை வெளியில போட்டு வெளியில உள்ள டேர்மை உள்ள போடணும். கரெக்டா? இப்போ உள்ள டேர்மை வெளியில போட்டா என்ன வரும்? x² minus 3x plus 2. இப்போ வெளியில உள்ள டேர்ம் உள்ள போட்டா x³ minus 5x square plus 10x minus 8. சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் மேலே போடணும், வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் கீழே போடணும். என்ன கிடைக்கும்? x வந்து ஆன்சரா வரும். அப்ப x மேலே போடுங்க. ஓகேவா? x² into x x³ minus 3x into x minus 3x square 2 into x plus 2x
நெக்ஸ்ட் மைனஸ் போட்டு சேம் அதே மாதிரி மைனஸ் பிளஸ் மைனஸ்னு சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணணும். x cube minus x cube cancel. minus 5x square plus 3x square minus 2x square. 10x minus 2x 8x minus 8. சேம் அதே மாதிரி என்ன பண்ண சொன்னேன், இங்க வந்துட்டு பிளஸ் வரும். சேம் அதே மாதிரி என்ன சொன்னேன், வெளியில உள்ள நம்பரை கீழே போடணும், உள்ள உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மா மேலே போடணும். மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர். அதே மாதிரிட்டு மைனஸையும் போடணும். ஸோ ஏன்னா வந்து சிம்பிள் மைனஸ்ல வந்தா மைனஸ்ல போடணும், பிளஸ் வந்து அது தேவையில்ல, பிளஸ் நான் போட்டாலும் ஒன்று தான் போடலாம் ஒன்று தானே. ஸோ ஓகே, அப்போ x ஸ்கொயர் கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் மைனஸ் 2 கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் 2 என்ன பண்ணணும், இங்கே போடணும். கரெக்டா? x square into minus 2 minus 2x square minus 3x into minus 2 plus 6x 2 into minus 2 minus 4. இப்போ மைனஸ் போட்டு சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். plus minus plus 2x square minus 2x square cancel ஆகும். 8x minus 6x ஓட வேல்யூ 2x minus 8 plus 4 ஓட வேல்யூ என்ன, minus 4. அப்போ இங்க பாருங்க, உள்ள உள்ள டேர்மா சேம் அதே மாதிரி மேலே போட்டுக்க போறேன், வெளியில உள்ள டேர்மா கீழே போட்டுக்க போறேன். கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், 2/x ன்னு கிடைக்கும். 2/xங்கிறது ஒரு ஃபிராக்ஷன் டேர்ம். ஒரு ஃபிராக்ஷன் டேர்ம் வந்து என்ன சொல்லிருக்கேன், இந்த ப்ராசஸை இதோட ஸ்டாப் பண்ணி உள்ள உள்ளத வெளியில போடுங்க, வெளியில உள்ள டேர்ம் உள்ள போட்டு மறுபடியும் டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன். அப்போ 2 இங்க நம்ம என்ன பண்ணணும், 2x - 4 வெளியில போடணும், இந்த டேர்ம் உள்ள போடணும். இந்த டேர்ம்ல இருந்து நான் 2 காமன் எடுத்துக்கலாமா, 2 காமன் எடுத்தா என்ன வரும், x - 2 அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ நான் x - 2 வெளியில போட்டுக்கலாம், இந்த x square minus 3x plus 2 உள்ள போட்டுக்கலாம். கரெக்ட் தானே? இப்போ இந்த x minus 2 வெளியில போட்டுக்கணும், x square minus 3x plus 2 உள்ள போட்டு டிவைட் பண்ணணும். பாப்போமா, x square minus 3x plus 2 வெளியில என்ன போட சொன்னேன், x minus 2. சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். உள்ள உள்ள டேர்ம் மேலே போடணும், வெளியில உள்ள டேர்மை கீழே போடணும். கேன்சல் பண்ணா நம்மளுக்கு x வருதா, இந்த x மேலே போடணும். அப்ப x into x x squared minus 2 into x minus 2x மைனஸ் போட்டு சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் பிளஸ் minus 3x plus 2x ஓட வேல்யூ என்ன, minus x. இங்க plus 2 அப்படியே வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு -1 கிடைக்கும். சேம் -1 போடுங்க, -1 போட்டு x into -1 minus x minus 2 into -1 plus 2 சிம்பிள் சேஞ்ச் மைனஸ் போட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். கேன்சல் நம்மளுக்கு 0 வந்துடும். 0 வந்துட்டாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம், x - 2 தான் GCDன்னு அர்த்தம். ஆனா x - 2 மட்டும் GCD வராது. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்துட்டு 6ஐயும் 3ஐயும் காமனா இந்த ஸ்டெப் வச்சுக்கோமா, இந்த ஸ்டெப் அழிக்காம வச்சுக்கிறது காரணமே இதுதான். நம்ம கீழே வந்துட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு இந்த டேர்ம்ல இருந்து 6 காமனா எடுத்து இந்த டேர்ம்ல இருந்து 3 காமனா எடுத்து f of g of x கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு x - 2 தான் இதோட GCDன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே 2 கோஎஃபிஷியன்ட் எடுத்தனால திரும்பி இதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் போடணும். அதுல 6 போடணுமா 3 போடணுமாங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும். ஆனா எதை f of x எடுத்தோம், இந்த டேர்ம் தானே, எதை f of x எடுத்தோமோ அதோட கோஎஃபிஷியன்ட் தான் போடணும். சரியா? இப்போ நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க, நேச்சுரலா நீங்க வந்துட்டு லீடிங் கோஎஃபிஷியன்ட் தானே எடுத்துக்கணும், லீடிங் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா 6 தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உள்ள உள்ளதுக்கு எது லீடிங் கோஎஃபிஷியன்ட், -5 இல்ல -4 பெருசா அப்படின்னு கேட்டோம்னா -4 தான் பெருசா. அப்ப லீடிங் கோஎஃபிஷியன்ட்ங்கற டேர்ம் எனக்கு இதுக்கு வந்துரும். அப்ப லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோட டேர்ம்க்குள்ள கோஎஃபிஷியன்ட் தான் நான் இதுக்கு எடுத்துக்க முடியும். அப்ப 3 into x - 2 தான் இதுக்கு GCD. ஓகேவா? Therefore GCD is equal to 3 into x - 2. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.11 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.12 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.